வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாமக்கல்ல தளபதி விஜய் அவர்கள் பேசின பேச்சை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன விஷயங்கள் முக்கியமாக குறிப்பிட்டிருக்கிறாரு அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் அலச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு அவ்வளோ மோட்டிவேஷனாக இருக்கும் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய கருத்திலிருந்து மாற்று கருத்துக்கள் இருந்தனா கூட அதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இங்கே நாமக்கல், அதாவது சோழ மண்டலத்தெலாம் தாண்டிட்டு இப்போ சேர மண்டலத்துக்கு வர மாதிரி நாமக்கல்லில் வந்த உடனே அவர் எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டுட்டு தன்னுடைய உரையை எப்பயும் தொடங்குற மாதிரி கொஞ்சம் லேட்டாக ஆயிடுச்சு சாரி அப்படின்னு கேட்டுட்டு அவருடைய உரையை தொடங்க ஆரம்பித்தார். ஸோ எப்பயும் போல் எல்லா மாவட்டத்துலேயும் இருக்கிற சிறப்பு சொல்கிற மாதிரி தான் இந்த மாவட்டத்தில் யார் சிறப்பு வாய்ந்தவர் அப்படிங்கிறத சொன்னார். ஃபஸ்ட் எடுத்தோன்னே ராமலிங்க பிள்ளை அவர் தான் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா அப்படிங்கிற ஒரு வசனத்தை எழுதினார். ஸோ அந்த ஒரு வசனத்தில் ஆரம்பித்து, அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சுப்பராயன் அப்படிங்கிறவரை சொல்லி அவருக்கு மணிமண்டபம் கட்டணும் அப்படின்ட்டு திமுக அரசு சொல்லியிருந்தாங்க. அந்த வாக்குறுதியை நிறைவேற்றினாங்களா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியிலேருந்து ஆரம்பித்தாருங்க. ஸோ அது மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இன்னும் நிறைய விஷயங்கள் கேட்டிருந்தார். முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, நாமக்கல் மாவட்டத்தை புகழ்ந்து தள்ளுற மாதிரி முட்டை மிகப்பெரிய அளவில் உற்பத்தி ஆகிற மாவட்டம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நாமக்கல் தான். ஸோ அது ஒன்று. அது மட்டும் இல்லாமல் லாரிக்கு பாடி கட்டுறது, அந்த வேலையெல்லாம் தொழில் சார்ந்த அந்த விஷயத்துலையும் நாமக்கல் தான் முன்னிலையில் இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும், அதையும் தாண்டி இங்கே மக்களுக்கு தேவையான ஒரு சில விஷயங்கள் பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன விஷயங்கள் இங்கே பண்ணியிருக்கிறாரா அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பட்டியல் போட்டார். அதாவது அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றினாங்களா அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இங்கே தேங்காய் நேரடியாகவே கொள்முதல் பண்ணி அதை தேங்காய் எண்ணெய் நியாய விலை கடையில் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அதை நிறைவேற்றினாங்களா அப்படின்னு கேட்டார். அது மட்டும் இல்லாமல் கருப்பட்டி வெள்ளை நியாய விலை கடையில் கொண்டுட்டு சேர்க்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதை செஞ்சாங்களா அப்படின்ட்டு இப்படி ஒவ்வொரு கேள்வியாக, இன்னும் சொல்லப்போனால் அது எத்தனாவது வாக்குறுதியாக கொடுத்தாங்க அப்படிங்கிற முதல் கொண்டு அவர் ரொம்ப ஆணித்தனமாக சொல்லியிருந்தார். உண்மையுமே அதெல்லாம் எந்தெந்த இடத்துல எது பேசணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப பளிச்சுன்னு போல்டாக சொன்ன மாதிரி நமக்கு ஃபீல் ஆனிச்சு. அது மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க, இன்னும் முக்கியமான ஒரு விஷயத்தை இந்த இடத்துல டச் பண்ணார். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே அதிமுகவும் பாஜகவும் நேரடியாக சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் திமுகவுக்கும் பாஜகவும் மறைமுக உறவு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை விஜய் அவர்கள் சொல்லியிருந்தார். எந்த ஒரு மேடையிலையுமே இந்த ஒரு விஷயத்தை அதிகமாக டச் பண்ணதில்லை. ஆனால் முதல் முறையாக எனக்கு தெரிஞ்சு இந்த மேடையில் டச் பண்ண விஷயம் இதுதான். ஏன் இதை கேட்டிங்கன்னா, திமுக ஒரு பூச்சாண்டி காமிச்சிட்ருக்கு. எங்களுக்கு ஓட்டு போடாமல் நீங்கள் அதிமுகவுக்கு ஓட்டு போட்டிங்க அப்படின்னா இங்கே பாஜக உள்ளே வந்துடும் அப்படிங்கிற ஒரு மாய வலையை பூச்சாண்டியை காமிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதையே தான் இப்போ நம்ம தளபதி அவர்கள் கையில் எடுத்திருக்கிறாரு. என்னன்னா, இங்கே திமுகவுக்கு நீங்கள் ஓட்டு போட்டிங்க அப்படின்னாலும் அவங்க உள்ளே வந்துடுவாங்க. ஏன்னா இப்போ அவங்களுக்கு மறைமுக உறவாக இருக்கிறது திமுக தான் அப்படின்னு அந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. உண்மையாலுமே இந்த ஒரு விஷயத்தை வச்சு தான் திமுக ஆட்சிக்கு வந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அது தவிடுபடி ஆகிடும் அப்படிங்கிற அளவுக்கு அவர் மிகப்பெரிய அளவில் அந்த ஒரு ஸ்பீச் கொடுத்துருந்தார். ஸோ அது மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இந்த வாட்டி அதிமுகவையும் ஒரு ஸ்டெப் மேலே போய் விமர்சனம் பண்ணியிருந்தார். பொருந்தாத கூட்டணி அப்படிங்கிறது அதிமுகவும் பாஜகவும் தான். ஸோ அப்படி இருக்கிறப்ப எம்ஜிஆர் ஜெயலலிதாமெல்லாம் பிடிக்காம இருந்த ஒரு விஷயம் பாஜக கூட்டணியில் இருக்கிறது. ஆனால் இருக்கக்கூடாது, அவங்க இப்போ பண்ணிகிட்ருக்குறாங்க, கூட்டணியில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன அந்த ஒரு விஷயத்தை அதிமுகவுக்கு எதிராக பேசியிருக்கிறாங்க. ஸோ இது மட்டும்தானே அப்படின்னா இல்லை, இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே எல்லாருக்குமே நம்மள்கிட்ட சொல்கிற கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிப்படை வசதிகள் செஞ்சு கொடுக்கல அப்படிங்கிறது தான். இங்கே தரமான உணவு, தரமான மருத்துவம், தரமான கல்வி, தரமான தார் சாலை அப்படின்ட்டு எதுவுமே இல்லை அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை மறுபடியும் தளபதி விஜய் அவர்கள் சொல்கிறாங்க. இதை இன்னொரு வேறு மாதிரி சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, என்னட்ட பெரும்பாலும் வைக்கிறது இதுதான், ஒரு மனிதனுக்கு அடிப்படை விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் தான். ஆனால் அதுவே இங்கே கிடைக்க மாட்டேங்குது. என்னடா இவன் சொன்னதையே சொல்கிறானே அப்படின்ட்டு எல்லாருமே நினைப்பீங்க. ஆனால் இங்கே நடக்காத ஒரு விஷயத்தை தானே இங்கே கேட்குறாங்க மறுபடியும். இத்தனை ஆண்டு காலம் நீங்கள் ஆட்சியில் இருந்தும் அந்த விஷயம் கிடைக்கல அப்படிங்கிறதுனால தானே மக்கள் மறுபடியும் கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் என்னுடைய பார்வை. ஸோ அப்படி இருக்கிறப்ப விஜய் அவர்கள் அந்த ஒரு விஷயத்தை ஆல்ரெடி அறிவிச்சிட்டாரு.
என்ன அப்படின்னா, நான் ஆட்சிக்கு வந்தால் என்ன பண்ணுவேன் அப்படின்னு அவர் ஆல்ரெடி மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் வந்து ஒன்று கல்வி, மருத்துவம், சுகாதாரம், ரோடு, நம்ம போயிட்டு வர வேலைவாய்ப்பு, பெண்களுக்கு முக்கியமாக முன்னுரிமை கொடுக்கறது, பாதுகாப்பு அப்படின்ட்டு எல்லாமே சொல்லியிருந்தார் இல்லையா. ஸோ அந்த ஒரு விஷயத்த இங்கேயும் பதிவு பண்ணியிருந்தார். இது மட்டும்தான் பதிவு பண்ணியிருந்தாரா அப்படின்னு கேட்டால் ஆமாங்க. ஆனால் அதையும் தாண்டி இங்கே திமுகவுக்கு இன்னொரு சவால் விடுத்திருந்தாருன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அவருடைய பேச்சு கடைசியாக இருந்துச்சு. இங்கே வந்து திமுக மாதிரி நாங்கள் வந்து பொய்யான வாக்குறுதிகளை கொடுக்க மாட்டோம். வடிவேலு பாணியில் ஜோப்பில் கையை விட்டுட்டு வெளியே எடுத்து சொல்லுவார் இல்லையா, ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி, சொன்னீங்களே செஞ்சீங்களா அப்படின்னு கேட்டால் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் மிகப்பெரிய அளவில் வந்து ட்ரோல் பண்ணியிருந்தார் வடிவேலு வச்சு திமுகவை. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம், நாங்கள் வந்து செவ்வாய் கிரகத்தில் வந்து தொழிற்சாலை கட்டுவோம், அதுவும் இல்லாமல் அமெரிக்காவுக்கு வந்து ஒத்தையடி பாதை போடுவோம் அப்படின்னு பொய்யான வாக்குறுதிகள் நாங்கள் கொடுக்கவே மாட்டோம். எது சாத்தியமோ அதை மட்டும்தான் நாங்கள் சொல்லுவோம், செய்வோம் அப்படின்ட்டு விஜய் அவர்கள் மிகப்பெரிய அளவில் பேசியிருந்தார். உண்மையாலுமே இதை பார்க்குறப்ப ஒரு படி மேலே போயிருக்கிறாரு அப்படின்னு தான் நினைக்கணும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்லியிருந்தார். எனக்கு வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் கடந்த 2 வாரத்தை பார்த்த பிறகு எனக்கு ஒரு நம்பிக்கையே வந்துருச்சு, ஒரு கை பார்த்துருவோம் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருந்தார். உண்மையாலுமே மக்கள் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு தளபதி விஜய் அவர்களே நினைக்கலன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய சொல் வந்து அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் அவர் இப்போ நினைக்கிறது என்னென்னா, நம்ம ஒரு கை பார்த்துடலாம், என்ன ஆனாலும் பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ உண்மையாலுமே அவருக்கு மிகப்பெரிய ஒரு பெரும் நம்பிக்கையும், இவங்களை நம்பி நம்ம இறங்கலாம், செய்யலாம், பிரச்சனையே இல்லை, இவங்களுக்காக நாம்ளும் இறங்கி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்களுக்கும் ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்குறாங்க மக்கள் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஸோ இது மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லாமல் சொல்லிட்டு போயிருக்கிறாரு. என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ப்ரெஸ் மீட்லேயும் சீமான் அவர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து விஜயை விமர்சிக்கிறதும் ஏதோ ஒரு கருத்து சொல்கிறதுமாவே இருந்துகிட்டு இருப்பார். அவரை ஒரு நிமிஷம் கூடியும் மனுஷன் கண்டுக்கவே இல்லை. அவரை மனுஷனாகவே மதிக்கலையா என்னான்னு தெரியல. ஸோ அவருடைய கருத்துக்கு ஒரு பதில் கூடியும் வரல. நானும் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், சரி ஏதாச்சும் சொல்லுவாரா பிடிப்பாரா. ஏன்னா கடைசியாக வந்து அண்ணாவையும் எம்ஜிஆரையும் சனிய அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அந்த இதுக்கு ரீப்ளே பண்ணுவாரா அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்தேன். ஆனால் கடைசி வரையும் அந்த கூட்டத்திலேருந்து கேட்ட ஒரு கேள்விக்கு கூட இவர் ரீப்ளே பண்ணல. அப்படிங்கிறப்பயே அவங்களையெல்லாம் வந்து ஒரு பெரிய பொருட்டாகவே மதிக்கலை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆனிச்சு. ஸோ உண்மையாலுமே இது வந்து எப்படி சொல்கிறது, அது சரியான விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா சூரியனை பார்த்து நாய் குலைச்சா நாய்க்கு தான் வாய் வலிக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பாட்டுக்கு குறைச்சிட்டு கிடக்கட்டும், நம்ம பாட்டுக்கு நம்மளுடைய வேலையை, நம்மளுடைய பணியை, நம்மளுடைய இலக்கை நோக்கி போவோம் அப்படின்ட்டு தளபதி விஜய் அவர்கள் தன்னுடைய பயணத்தில் போயிட்டுருக்கிறாரு அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. கரூரில் மிகப்பெரிய அளவில் ஒரு விஷயம் வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். கண்டிப்பாக அந்த ஒரு பதிவும் அடுத்த பதிவில் வரும். அதை எல்லாத்தையும் தாண்டி இந்த பதிவில் ஏதாச்சும் விட்டுருந்துனா கூடயும் கண்டிப்பாக அடுத்தடுத்த ஒரு வீடியோக்களில் பதிவிடலாம். என்னுடைய கருத்துலேருந்து ஏதாச்சும் மாற்று கருத்து இருந்துனா அப்படின்னாலும் மறக்காமல் கருத்துக்களை பதிவிடுங்க. கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. நம்ம சேனலை சப்போர்ட்டும் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.